ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு பொரியல். முட்டைக்கோஸு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. அப்போ சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வறுபடட்டும். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா வெட்டி வச்ச முட்டைக்கோஸை போட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. அப்புறமா துருவி வச்ச தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ முட்டைக்கோசு பொரியல் ரெடி. அடுத்து பீட்ரூட் பொரியல். சத்தான பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம் வாங்க. அதுக்காக சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம், வரமிளகா நல்லா வதங்கி வரட்டும். அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அப்புறமா துருவி வச்ச பீட்ரூட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பை போட்டுக்கோங்க. உப்பை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ துருவி வச்ச தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி.